And the final topic of discrete structures, we are into optimization. So linear programming problem நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணியிருக்கோம். லீனியர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது மேக்ஸிமைஸாக இருக்கலாம், மினிமைஸாக இருக்கலாம். இதை வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து அந்த எக்ஸ் கிரேட்டர் தென் 0 அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஈக்குவேஷன் செட்டு, இது வந்துட்டு அந்த வேரியபிள்ஸோட இதெல்லாம் இருக்கும். இப்போ இதில் ஃபீஸிபிள் ரீஜன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இதிலேருந்து தான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் செட் கிடைக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ரீஜன் தான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன். ஃபீஸிபிள் சொல்யூஷன்ன்றது நிறையா இருக்கலாம். இப்போது நம்ம கிராஃபிக்கல் மெத்தடில் கூட நம்ம பார்த்துருந்தோம், நிறைய ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் பாசிபிள் இருக்குது. அந்த ஃபீஸிபிள் சொல்யூஷனில் இந்த மேக்ஸ் டேர்ம் எதுக்கு அப்ளை ஆகும்னா, ஏதாவது ஒரு சொல்யூஷன் இப்போ மேக்ஸிமம்னா அந்த ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸில் ஏதாவது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்கும். அதை தான் வந்து நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன்னு சொல்லுவோம். சரி, இது ஒரு மினிமம் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். நிறையா ஃபீஸிபிள் சொல்யூஷனில் எது லோவஸ்ட் வேல்யூ கொடுக்குதோ அதுதான் வந்து ஆப்டிமல் வேல்யூ. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் மேக்ஸ் ஆர் மின் த ஆப்டிமல் சொல்யூஷன் டிஃபர்ஸ். ஓகே, ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ். இதுக்கு எது மாதிரி சொல்யூஷன் பண்ணலான்னா, கிராஃபிக்கல் மெத்தடில் பண்ணலாம், சிம்ப்ளெக்ஸில் பண்ணலாம், டுவெல் சிம்ப்ளெக்ஸ்லேயும் பண்ணலாம். சில பேசிக் டேர்ம்ஸ் இருக்குது. பேசிக் வேரியபிள்ஸ்ன்னு எது சொல்லுவோன்னா, எதெல்லாம் நான் நெகட்டிவாக இருக்கோ ஆப்டிமல் சொல்யூஷனில் அதை பேசிக்குன்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றது ஈக்குவாலிட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி கிவன் ஆஸ் அ செட் ஆஃப் க்ரைட்டீரியா. அதாவது அந்த ஆப்டிமல் சொல்யூஷனுக்கு வர்றதுக்காக கீழே சில இப்போது மேக்ஸ் வந்து z இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ இங்கே வந்துட்டு 2x ப்ளஸ் 3y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இந்த மாதிரி வருதுல்ல, இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்துடும். அடுத்து நான் பேசிக் வேரியபிள்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் தட் ஆர் 0 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்டிமல். ஆப்டிமல் எதெல்லாம் 0வாக இருக்கோ அதெல்லாம் நான் பேசிக். அதாவது இதெல்லாம் ஆப்டிமலுக்கு தேவைப்படலைன்றதுனால அதை நான் பேசிக்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் கவர்டு. அடுத்து ஆப்டிமல் சொல்யூஷன் நான் சொல்லிட்டேன், பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்து இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் வர்றது. ஸ்லாக் வேரியபிள்ஸ்ன்றது வந்து நான் சிம்பிளாக எப்படி சொன்னேன், இப்போ 2x ப்ளஸ் 3y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் ஒரு ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். 2x ப்ளஸ் 3y நான் ப்ளஸ் s இஸ் ஈக்குவல் டு 6ன்னு பண்ணுறேன். இந்த லெஸ் தென் இருக்குல்ல, அந்த பார்ட்டை வந்து நான் இந்த எஸ்ஸை வச்சு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ஸ்லாக் வேரியபிள்னு சொல்லுவேன். பிவோட் வேரியபிள்ன்றது என்னன்னா, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பண்ணுறப்ப நம்ம ஒரு டேபிள் போட வேண்டியது வரும் வச்சுக்கோங்களேன், ரெண்டு இதுக்கும் சேர்த்து. அதில் ஒரு பர்டிகுலர் வேரியபிளை நம்ம சூஸ் பண்ணுவோம், எது மினிமமாக இருக்கோ என்னமோ ஒரு க்ரைட்டீரியாவில் சூஸ் பண்ணும். அதை தான் வந்து நம்ம பிவோட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் என்னன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அடுத்த பார்ட் வந்து சென்சிட்டிவ் அனாலிசிஸ். ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மாற்றுறதுனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அதே போல் ஒரு கான்ஸ்டன்ட் ரைட் சைடில் ஈக்குவேட் ஆகி வருதுல ஒரு கான்ஸ்டன்ட், அதை மாற்றுறதுனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, ஒரு புதுசாக நான் ஒரு கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் அந்த ப்ராப்ளத்தோட இது எப்படியெல்லாம் மாறுது. அடுத்தது டுவெல் ஆஃப் த ப்ராப்ளம். ப்ரைமல் ப்ராப்ளமில் நான் மேக்ஸிமம்னு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து டுவெல் ப்ராப்ளமில் நான் மினிமம்னு மாற்றிடுவேன். ஸோ வேரியபிள்ஸாக இருக்கிற விஷயங்களை வந்து நான் கன்ஸ்ட்ரெயின்ஸாக மாற்றுவேன், கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருக்கிறத வந்து வேரியபிள்ஸ் பார்ட்டுக்கு மாற்றுவேன். அந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணுறதான் வந்து டுவெல் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து சென்சிட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இதில் நீங்கள் எதில் கை வச்சாலும் அல்டிமேட்டாக அது அந்த ஆன்சரு அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அது மாற்றும். இதில் எதை நீங்கள் டச் பண்ணாலும் லீனியர் ப்ரோக்ராமிங் அந்த ப்ராப்ளமே வந்து கொஞ்சம் ஆட்டங்காணுன்றதுக்காக சென்சிட்டிவ் அனாலிசிஸ். இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்றொன்றுத்தையும் மாற்றி எப்படி அதை கொண்டு வரதுன்றதெல்லாம் பெரிய பெரிய ப்ரொசீஜர். ஐம் கிவிங் யூ அன் ஓவரால் ஐடியா. அடுத்து இன்டீஜர் ப்ரோக்ராமிங். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 மாடல் இருக்குது. ஒன்று கேபிட்டல் பட்ஜெட்டிங் சொல்லுவாங்க, இன்னொன்று ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஷெடியூல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்ளம் சொல்லுவாங்க, வேர்ஹவுஸ் லொக்கேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இதை சால்வ் பண்ண வந்து 3 அப்ரோச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட். அதாவது எனிமரேஷன் டெக்னிக்ஸில் பிரான்ச் அண்ட் பவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கட்டிங் பிளேன் டெக்னிக்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இது ரெண்டுத்தையும் தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ குரூப் தியரட்டிக் டெக்னிக்ஸையும் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது லேட்டஸ்ட் லெக்சர் நோட்ஸில் மட்டும்தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மற்றபடி சில புக்ஸில் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ பிரான்ச் அண்ட் பவுண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது பிரான்ச் அண்ட் பவுண்டுன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதை இங்கே கம்ப்யூட் பண்ணி வைப்போம். இப்போது எக்ஸ் கிரேட்டர் தென் சம் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் கிரேட்டர் தென் 2ஆக இருந்தால் இந்த பக்கம் பிரான்ச் பண்ணுங்கள், எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ஆக இருந்தால் இந்த பக்கம் பிரான்ச் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். அப்போ இந்த மாதிரி இதில் ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே இது நின்றுடும்.
ஏதாவது ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே we are branching. ஓகே, ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் we will bound this to a particular solution. அதுதான் வந்து branch and boundன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்கே feasible solution வருதுன்னு பார்த்து அதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த இனிஷியலைஸ் பார்ட்டு. அதுக்கப்புறம் பிரான்ச் பண்ணுவோம், அதை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். இதை தான் வந்து இந்த ஸ்டெப்பு 4த்தையும் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்ப்போம். கூட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சோர்ஸஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்ட் டு த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆஃப் சோர்ஸஸ். இதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம்னா இப்படி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல இதை சப்ளைன்னு எடுத்துப்போம், இதை வந்து டிமாண்டுன்னு எடுத்துப்போம். ஸோ இதை ஏபின்னு போட்டுக்குங்க, இது வந்து ஒரு 1 2ன்னு போட்டுக்குங்க. இங்கே ஒரு என்ட்ரி இருக்கும், இங்கே ஒரு என்ட்ரி இருக்கும், இந்த மாதிரி 4 என்ட்ரி இருக்கும். இங்கே ஃபைனலாக வந்து 10 2, இது வந்து ஒரு 4 வச்சுப்போம், இது 5 வச்சுப்போம், இது ஒரு 2 வச்சுப்போம், இது வந்து ஒரு 2 அதே இருக்கட்டும், இது வந்து ஒரு 10 2, இதுவும் ஒரு 8 4 அப்படி எடுத்துப்போம். ஸோ இதில் 2 விதமான ப்ராப்ளம் இருக்குது. இந்த சப்ளையும் இந்த டிமாண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பேலன்ஸ்டு. ஒருவேளை அந்த சப்ளை டிமாண்ட் ஒன்றா இல்லைன்னா அது வந்து அன்பேலன்ஸ்டு. ஓகே, இதை மொத்தம் 3 மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், லீஸ்ட் கால் செல் மெத்தட், ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஓகல் அப்ராக்சிமேஷன் எடுத்தாலும் ஃபைனலாக நீங்கள் லீஸ்ட் கால் உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும் அது உள்ளே போகிறப்ப. ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி மாற்றிப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்டுக்கு மாற்றிப்பாங்க. நார்த் வெஸ்ட்னால் எது நார்த் அண்ட் வெஸ்ட் இந்த ஓரத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சப்ளை டிமாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே வருவாங்க. இது எப்படின்னா லீஸ்ட் காலில் இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ 4 5 2 2ன்னு வச்சுக்கோங்களேன், இது 3ன்னு இருக்கட்டும், இந்த 2லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ டிமாண்ட் 10 இருக்குதா, இது 8 இருக்குதா, இந்த 2 எடுத்துருவோம். இந்த 2 எடுத்தோடனே இது என்ன ஆகிடும்னா இந்த பார்ட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை அடிச்சுட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்றது தான் இந்த சால்விங் மெத்தட்ஸ். ஸோ இது 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. அடுத்தது வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இது எப்படின்னா ஒரு டாஸ்க்கை ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட கொடுத்து செய்ய சொல்கிறது. ஒரே ஒரு அசைன்மெண்ட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல் த அசைன்மெண்ட்ஸ் வில் பி டன் இன் சச் அ வே தட் ஓவரால் காஸ்ட் இஸ் மினிமைஸ்ட் அல்லது ப்ராஃபிட் இஸ் மேக்ஸிமைஸ்ட். ஒன்று அந்த காஸ்ட்டை இறக்கணும். டுவெல் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. அதில் ப்ரைமரில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு நான் மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்னு சொல்கிறதும் ஒன்று தான். நான் அதுக்கு அந்த ப்ராடக்டை தயார்படுத்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ண தேவைப்படுற செலவை மினிமைஸ் பண்ணுறதும் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுற பார்ட் இதுனும் ப்ராஃபிட்டை மினிமைஸ் பண்ணுறது இதுனும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் அதே தான். பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸாக இருக்கும். அன்பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வில் நாட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இதுக்கு வந்து 4 மெத்தட் ஆஃப் சால்விங் இருக்குது. ஒன்று இன்டீஜர், ஒன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்யூமரேஷன், அதுக்கப்புறம் ஹங்கேரியன் மெத்தட். அடுத்து பிஇஆர்டி சிபிஎம், இது ப்ராஜெக்ட் இவாலுவேஷன் அண்ட் ரெவ்யூ டெக்னிக்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ டெக்னிக் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் வேர் டைம் ரெக்வயர்ட் ஆர் நீடட் டு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் நோன். டைமிங் தெரியாத இடத்துல இந்த டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஃபைண்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் வேரியபிள் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஒரு ஆக்டிவிட்டீஸை நிறையா எடுத்துகிட்டு அதோட டைம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. 3 விதமான டைம் எஸ்டிமேட் இருக்குது. ஒன்று ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக், அடுத்தது மோஸ்ட் லைக்லி டைம். ஆப்டிமிஸ்டிக்ன்றது எப்படின்னா ப்ரீடிட்டர்மிண்டாக ஒரு கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறப்ப அதோட மினிமம் டைம் என்ன அந்த ஆக்டிவிட்டியை முடிக்கிறதுன்றது தான் ஆப்டிமிஸ்டிக் டைம். பெசிமிஸ்டிக்ன்றது த மேக்ஸிமம் டைம், அதாவது ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சொல்லுவோம்ல அந்த மாதிரி எடுத்துக்கிறது. மோஸ்ட்லி லைக்லி டைம்ன்றது நார்மல் கண்டிஷனில் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அது எவ்வளோ எடுக்கும் அப்படின்றது தான் வந்து மோஸ்ட் லைக்லி டைம் எஸ்டிமேட். இதில் பிஆர்டி அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் டைம் ஆர் ஆவரேஜ் டைம் கேல்குலேட் பண்ணுவாங்க. இதில் வேரியன்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேல்குலேட் பண்ணுவாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் ஏறக்குறைய எவ்வளோ இதில் முடியும் அப்படின்றத இது பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆக்டிவிட்டி 1 to 2, 1 to 3, இப்போ ஆப்டிமிஸ்டிக் டைம் என்ன, பெசிமிஸ்டிக் டைம் என்ன, ஆக்சுவல் மோஸ்ட் லைக்லி டைம் என்ன, எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து தான் நீங்கள் கேல்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவ்வளோ டைம் தான் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்.
இதில் வந்து 4 ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நெட்வொர்க் போடும். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு இதை பண்ணுங்க, இதை முடிச்சுட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் டயக்ராம் போடும். இந்த நெட்வொர்க் டயக்ராம்லேருந்து ஆல் பாசிபிள் பார்ட்ஸ் என்னன்றதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒவ்வொரு பாத்துக்கும் எவ்வளோ டியூரேஷன், இது மேலே வந்து அந்த காஸ்ட் டியூரேஷன் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ அதை ஒன்றுத்தையும் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேருந்து எது பெஸ்ட்டோ அதை நம்ம எடுத்து கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுக்கு சொல்யூஷன்னு சொல்லுவோம். அடுத்து ரிசோர்ஸ் லெவலிங். இது என்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷுக்குள்ள ஒரு ரிசோர்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. டெக்னிக் இன் விச் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் டேட்ஸ் ஆர் அட்ஜஸ்டட். ரிசோர்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் டேட்ஸ் ஆஃப் அ ப்ராஜெக்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ரிசோர்ஸ் லெவலிங்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள், இப்போது ஒரு சில ரிசோர்ஸ் தான், இப்போ நம்மக்கிட்ட வந்து 10 பேர் செஞ்சால் இது முடியும்னு இருக்கிறத வந்துட்டு எங்கள் டீமில் 4 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் டேட்டா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தான். அந்த மாதிரியான விஷயத்தை தான் ரிசோர்ஸ் லெவலிங்ன்றாங்க. They are adjusted based on resource limitation with the goal of balancing the resource demand with the available supply. ஸோ ரிசோர்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதை நம்மளால் எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ சப்ளை பண்ண, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதா வந்து ரிசோர்ஸ் லெவலிங் டெக்னிக். அடுத்து காஸ்ட் கன்சிடரேஷன் இன் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங். ஒரு ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷன் டைமுக்கும் அதோட காஸ்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போது டைரக்ட் காஸ்ட்டுன்னு சிலது இருக்குது, இன்டைரக்ட் காஸ்ட்டுன்னு இருக்குது. டைரக்ட் காஸ்ட்னால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற டைரக்ட் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற ஒரு டீம் மெம்பர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இன்டைரக்ட் காஸ்ட்டுன்றது என்னென்னா, நாம் உட்காந்து வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸ் ஆர் அந்த ஆஃபீஸில் இருக்க ஒரு கேபின், அதெல்லாம் வந்துட்டு இன்டைரக்ட் காஸ்ட். அந்த ரூமில் வந்து ஏசி போடுறதா இருக்கணும், ஃபர்னிச்சர் வாங்குறதா இருக்கணும், சிஸ்டம் எடுத்து கொடுக்கணும். ஸோ என்னோடய ரிசோர்ஸில் சிஸ்டம் இருந்தாலும் நான் வேலை செய்கிற ஒரு டீம் மெம்பர் எடுத்துக்கலாம். அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ், அதுக்கான எலக்ட்ரிசிட்டி, அந்த வென்டிலேஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்டைரக்ட் காஸ்ட்டில் கொடுப்போம். யூஸ்வலாகவே வந்து கிராஷிங்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, தே வில் ஆக்சலரேட் த ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் டு கம்ப்ளீட் சூனர். இது கிராஷிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்டை எல்லா ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸையும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுப்பாங்க. ஆக்சலரேட்டிங்னா என்ன? ஸ்பீடிங் அப். த ஆக்டிவிட்டீஸ் தட் ஆர் நாட் ஆன் கிரிட்டிக்கல் பாத் can be extended to minimize cost without increasing the project completion time. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கிரிட்டிக்கல் பாத்தில் இருக்கிறது தான் வந்துட்டு அது மெயினாக அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷனுக்கு நம்ம வச்சுருப்போம். அப்போ கிரிட்டிக்கல் பாத்தில் இல்லாத விஷயங்கள், அதாவது இது காஸ்ட்டில் வராதுன்ற விஷயங்களை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ப்ராஜெக்ட் டைமை இன்க்ரீஸ் பண்ணாமல், அதை கம்ப்ளீஷன் டைம் இன்க்ரீஸ் பண்ணாமல் காஸ்ட்டை மட்டும் மினிமைஸ் பண்ண முடியுன்றத இந்த காஸ்ட் கன்சிடரேஷன் இன் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங்கில் சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ a set of calculations that I cannot present in this short video.